அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த வீடியோவில் நான் as a fresher SAP படிக்கணும் அப்படின்னா எந்த 2 மாடியூல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதற்கு முன்பு நான் எப்படி SAPக்குள்ளே வந்தேன் அண்ட் என்னுடைய பேசிக்கான ரிசர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க அண்ட் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லேர்னிங் டுகெதர் இஸ் க்ரோயிங் டுகெதர். பை சான்ஸ் எனக்கு பிளேஸ்மெண்ட்டில் கிடைத்த கம்பெனி மூலியமாக எனக்கு ஹையர் பண்ணின ஒரு பொசிஷன் SAP கன்சல்டன்ட்டுக்கு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் மூலியமாக ஒரு SAP ரோலுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஐடிக்கு போவாங்க. பட் ஐடி நீங்கள் என்ன மாதிரி கம்பெனிக்கு போனாலும் அது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ரோல் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய லக்கு வச்சு தான். எந்த ஒரு மார்க் க்ரைட்டீரியா வச்சும் கிடையாது. யாருக்கு என்ன ப்ராஜெக்ட் போகுது, என்ன டொமைன் போகுது, என்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட போகுது அப்படின்றதுலாம் ஒரு ரொம்ப ரேண்டம் அலோகேஷனாக தான் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் மூலியமாக வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். இப்போ இஃப் ஐ எம் கிவன் அ சான்ஸ், உங்களை மாதிரி நான் ஃப்ரெஷராக SAP படிக்க போகிறேன் பிகாஸ் ஆஃப் சோ மெனி ஃபேக்டர்ஸ். ஏன் நிறைய பேர் SAP இன்னமும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஒன்று இதுக்கு டொமைன் நாலேஜ் இருந்தால் ரொம்ப நிறைய சம்பாதிக்கலாம் அண்ட் ஈஸியாக கரியர் டிரான்சிஷன் பண்ணலாம். பட் மேஜரான ஒரு விஷயம், இதுக்கு கோடிங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் நான் SAPக்கு ஃப்யூச்சர் என்ன, ஏன் SAPயோடது இன்னும் டிமாண்டில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, ஈவன் ஃபார் சப்போர்ட் ரோல்ஸும் ஏன் அதிகமாக இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் அதிகமாக இருக்குது இன் இந்தியா அண்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்பொழுது நான் இப்போ SAPக்குள்ளே என்டர் ஆக போகிறேன் அப்படின்னா என்ன படிப்பேன் அப்படின்னு 2 மாடியூல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் மாடியூல் என்ன அப்படின்னா SAP MM மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப 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 காமனான ஒரு பர்டிகுலர் மாடியூல் அண்ட் இது ஃபஸ்ட்டு யார் வேணால் படிக்கலாம், எந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களும் படிக்கலாம். SAP MMனா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஆட்டோமேட் செய்யணும். அதுக்கு SAP ஒரு என்டையர் சொல்யூஷன் வழங்கியிருக்காங்க. இந்த சொல்யூஷன் சப்ளை செயின் ப்ராசஸில் மெட்டீரியல்ஸை ப்ரொக்யூர் செய்வதிலேருந்து அந்த இன்வென்ட்ரியை கண்ட்ரோல் செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் இந்த SAP MM மாடியூல் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் இந்த SAP MM மாடியூல் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சில மெயினான இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறேன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நான் மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார்மா, ஆட்டோமோட்டிவ், இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், கெமிக்கல், மேஜரான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே SAP MM அப்படின்ற ஒரு மாடியூல் பயன்படுத்துவாங்க. அண்ட் இதில் மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, SAP MM இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக மேஜர் இன்டகிரேஷன் வித் SAP, PP, ஃபினான்ஸ், கண்ட்ரோலிங், அதாவது FICO எல்லா மாடியூல்ஸுமே MM இருக்கும் பொழுது கண்டிப்பாக மற்ற மாடியூல்ஸும் இருக்கும். ஸோ என்னென்ன கம்பெனிஸில் SAP ரோல்ஸ் ஃபார் MM ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். TCS, இன்ஃபோசிஸ், IBM, Accenture, HCL, CGI, HP, ITC, Mindtree, L&T, Siemens, Mahindra, Wipro, Capgemini, Dell, Mahindra and Mahindra, Ford, Samsung, Honda, Maruti, Sony, Pepsi. இதை தவிர கூகுளில் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் யூஸிங் SAP நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் பயங்கர பெரிய லிஸ்ட்டு வரும். ஸோ நான் எக்ஸ்க்ளூசிவான லிஸ்ட்டெல்லாம் சொல்லலை, பட் ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் என்னென்ன கன்சல்டிங் கம்பெனிஸ் ஆர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் நீங்கள் SAP ரோல்ஸுக்கு நீங்கள் சர்ச் பண்ணலாம் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி ஃபியூ கம்பெனிஸ் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய செகண்ட் மாடியூல் இது டெக்னிக்கலான ஒரு மாடியூல். டெக்னிக்கல் மாடியூல் அப்படின்னா கோடிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. இது என்ன மாடியூல் அப்படின்னா அபாப் அப்படின்றது எவ்வளோ கம்மியான ஒரு கோடிங் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்றது எனக்கு அபாப் ட்ரைனிங் கொடுக்கும்போது தான் நான் அதை ரியலைஸ் பண்ணினேன். எனக்கு SAP PM அண்ட் அபாப் ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ ஒரு டெக்னோ ஃபங்க்ஷனல் ரோல் மாதிரி ரெண்டுத்தையும் நான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக நீங்கள் படித்து நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் SAP அப்படின்ற ஒரு ERPக்காக உருவாக்கப்பட்டின ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜுக்கான டிமாண்ட் நான் சொன்ன இந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்குது. பிகாஸ் இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி தான் எல்லா மாடியூல்ஸுக்கும் அவங்க கோடு எழுத போகிறாங்க.
ஸோ இதுதான் வந்து இதுக்கான பேஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு கோடிங் பேசிக்காக வரும், எனக்கு லாஜிக் எழுத தெரியும், என்ன சினாரியோ அப்படின்னு எனக்கு புரியுது, அது கோடுனா வந்து சென்டென்ஸ் மாதிரி நல்லா எழுத முடியும் லாஜிக் அண்ட் சினாரியோஸ் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ABAP அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கே SAP படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்லைன்லேயே வந்து SAPயோடைய ஃப்ரீ வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு அது ஒரு மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது அதில் என்ன படிக்கணும், எதிலிருந்து ஆரம்பிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்ற எண்ட் டு எண்ட் கைடன்ஸ் இருக்காது. பட் நிறைய யூடியூப் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. பட் ஒன் மேஜர் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இதெல்லாமே வந்து தியரியாக படிக்கலாம், பட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சிஸ்டம் வேணும் நமக்கு. அந்த சிஸ்டம் வந்து நம்ம சில கோர்சஸ்லாம் போகும்போது தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு பாயிண்ட்டை, பிகாஸ் நிறைய தியரிட்டிக்கலாக படிக்கக்கூடிய ஃப்ரீ வீடியோஸ்லாம் நமக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ SAP எங்கே படிக்கணும் அப்படின்னு தெரிலனா மேபி யூ கேன் கன்சிடர் சூஸிங் SAP PRIMUS Tech Systems. இவங்க SAP சொல்யூஷன்ஸ் வழங்குறாங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி ஹைரும் செய்கிறாங்க. இவங்க எல்லா மாடியூல்ஸுமே கவர் பண்ணுறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் MM அண்ட் ABAP பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இதில் மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, PRIMUS Tech Systems வந்து SAP கோல்டு பார்ட்னர். இவங்களுடைய ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அலாங் வித் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 17 ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஃப்ரீ ட்ரைனிங் அலாங் வித் திஸ் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் டேலி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாபுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வகையில் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் கார்ப்பரேட் டீம் உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நான் SAP MM அண்ட் ABAP பற்றி மட்டும்தான் சொன்னேன். அதை தவிர PP, PM, PS, FI, CO, HCM இல்லை டெக்னிக்கலாக வந்து ஃபியோரி எந்த மாடியூலாக இருந்தாலும் நீங்கள் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜரான ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னதான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆனஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணக்கூடியது, நீங்கள் ஒன்று பிளேஸ்மெண்ட் மூலியமாக பிளேஸ் ஆகி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அங்கே உங்களை SAPக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சேஃப், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் the number of people who are already trained in SAP வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் டைரெக்டாக ஹையர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நிறைய வீடியோஸில் இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு சொல்லுவாங்க. பட் நிஜமாக அந்த கம்பெனிஸ் ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னா 50-50 தான். நீங்கள் லிங்க்டின்ல வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு ஓப்பனிங்ஸ்ன்னு போட்டு இருக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 4 இருக்கக்கூடிய ரேஞ்சில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் when compared to 0 years of experience. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு பெரிய MNCயில் ஒரு இந்த அளவுக்கு சம்பளத்தில் பயங்கரமான ஒரு பொசிஷனில் நல்ல ரோலில் எனக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பேசிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைப்பதற்கு நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இன்டர்ன்ஷிப் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இன்டர்ன்ஷிப்புக்கு எங்கே போவேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இன்டர்ன்ஷாலாவில் லிங்க்டின்ல அந்த மாதிரி நிறைய இன்டர்ன்ஷிப் வெப்சைட்ஸே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தோ அது லிங்க்டின்ல லிஸ்டே பண்ணலைன்னா கூட. ஸோ எல்லா கம்பெனிஸோடைய கரியர் பேஜில் அவங்களுடைய மெயில் அட்ரஸ் இருக்கும். ஸோ அவங்களுடைய மெயில் அட்ரஸை பயன்படுத்தி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெயில் அனுப்பி அவங்க கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ண அவங்க ரெடியாக இருக்காங்களா ஃபார் ஃப்ரீ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 months நீங்கள் எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு உங்களுடைய கரியர் க்ரோத் அப்படின்றது ஃபினாமினலாக இருக்கும். கெட்டிங் இன்டு SAP அப்படின்றது கஷ்டமாக இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் SAPக்குள்ளே ஆஸ் அ குட் ரிசோர்ஸாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் அதிகமாக இருக்கும். ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், உங்களுக்கு SAP நிஜமாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன, அதுக்கு படிக்கக்கூடிய ரிசோர்ஸஸும் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து SAPக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். And until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.